ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்குவதற்காக வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியா திரும்பிய அனைத்துக் கட்சி எம்பிக்கள் குழுவினர் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினர். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கொடூர தாக்குதல் நடத்தியதில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். அதற்கு பதிலடியாக கடந்த மே 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் செயல்பட்ட 9 தீவிரவாத முகாம்களை இந்திய விமானப்படை அழித்தது. பின்னர் கடந்த மே 10ஆம் தேதி இரு நாடுகளிடையே சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்தது. இதனிடையே எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஊக்குவித்து வரும் பாகிஸ்தான் குறித்து உலக நாடுகளிடம் ஆதாரத்துடன் எடுத்துரைப்பதற்காக அனைத்து கட்சி எம்பிக்கள் அடங்கிய 7 குழுக்களை மத்திய அரசு அமைத்தது. இந்த குழுக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் ரவிசங்கர் பிரசாத், பைஜந்த் பாண்டா, காங்கிரஸைச் சேர்ந்த சசி தரூர், ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த சஞ்சய் ஜா, சிவசேனாவைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் ஷிண்டே, திமுகவைச் சேர்ந்த கனிமொழி மற்றும் தேசியவாத காங்கிரசின் சுப்ரியா சுலே ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்த குழுவினர் கடந்த 10 நாட்களாக அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பனாமா, கயானா, பிரேசில், கொலம்பியா, ஸ்பெயின், கிரீஸ், எகிப்து, கத்தார், தென்னாப்பிரிக்கா, சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் என 33க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சென்றனர். அங்கு அந்த நாட்டு பிரதிநிதிகளை சந்தித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்கினர். இந்த பயணம் வெற்றிகரமாக முடிந்ததும் அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவினர் இந்தியா திரும்பினர். பின்னர் அவர்கள் வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கரை சந்தித்து தங்களது பயண விவரங்களை பற்றி கூறியதைத் தொடர்ந்து அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவினர் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினர். அப்போது கட்சி பாகுபாடு இன்றி நாட்டின் ஒற்றுமையை எடுத்துரைத்து எம்பிக்கள் அனைவருக்கும் பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார்.